கோவை சிங்காநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அதிமுக வேட்பாளர் KR ஜெயராம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான முழுமையான கள நிலவரங்களோடு எமது கோவை செய்தியாளர் பிரசாந்த் இணைகிறார். பிரசாந்த், அதிமுக தரப்பில் முழுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு கள சூழல்கள் என்ன, முழுமையான விவரங்கள் என்ன? பத்மநாபன், தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்து அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய சூழலில் கோவையில் ஒவ்வொரு வேட்பாளரும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக அந்தந்த கட்சியின் சார்பாக தீவிரமான பரப்புரை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் கடந்த 2 வாரமாக அதிமுக வேட்பாளர் KR ஜெயராம் தீவிர பரப்புரை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது அவர் நம்மிடம் இருக்கிற அவர்கிட்ட பல்வேறு கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம். குறிப்பாக இறுதிக்கட்டத்தை பிரச்சாரத்தை எட்டிருச்சு. 2 வார காலமாக மக்களை சந்திச்சிருப்பீங்க. மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க, அதிமுகவை எப்படி வரவேற்கிறாங்க? கடந்த 1ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ள 17வது சட்டமன்ற தேர்தலையொட்டி சிங்கநல்லூர் தொகுதி முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகளோடு வாக்கு சேகரித்து வருகிறேன். செல்லுகளிடமெல்லாம் மக்கள் வரவேற்பு அமோகமாக உள்ளது. இது தேர்தலுக்கு வாக்கு கேட்பதில் வெற்றி விட்டு நன்றி அறிவிப்பு சொல்வது போல மக்கள் ஆரவாரமாக வந்து மீண்டும் தமிழகத்திலே எடப்பாடியோட தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்று உற்சாக வெள்ளத்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, இங்கே அடித்தட்டு மக்கள் முதல் 5 ஆண்டு காலத்திலே மக்களை வாட்டி வைத்த பல்வேறு கோஷங்கள், வீட்டு வரி, தண்ணி வரி, குப்பை வரி, மின்கட்டண உயர்வு, அத்தியாவசிய உயர்வு, அது மட்டுமல்லாமல் நான் சார்ந்திருக்கிற சிங்கநல்லூர் தொகுதியிலே சிறு குறு தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. மின்கட்டணத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நிலைக்கட்டணம் பன்மடங்கு உயரும். நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது வெறும் 35 ரூபா இந்த நிலைக்கட்டணம் இன்றைக்கு 161 ரூபா, 401%. பீக் ஹவர்ஸ் கட்டணம், அவங்க சொந்த யூனிட்டுக்கு மேலே போகக்கூடிய மேலே சோலார் பேனலுக்கு போகக்கூடிய மேற்கூரைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் வசூல் பண்ணுறதில்லை. தமிழ்நாட்டில் தான் சேவை கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. இதெல்லாம் மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. மீண்டும் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக கொங்கு மண்டலத்திலே அதிமுக மிகப்பெரிய ஆதரவு, இந்த முறை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்திலே மிகப்பெரிய ஆதரவை தர மக்கள் காத்திருக்கிறார்கள். குறிப்பாக கோவை கடந்த 2 நாட்களாக மிகப்பெரிய ஒரு கபோலகரத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அங்கங்கே வந்து பணம் பிடிப்பது சம்பவம் நடைபெறுது. ஒரு பக்கம் கரூர்காரங்க வந்திருக்காங்க, நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க. இது என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க? இல்லை, ஊடக நண்பர்களுக்கு தெளிவாக தெரியும், கோயம்புத்தூர் மக்களுக்கு என்னங்க தெரியும். வெளி மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பேரை இந்த மாவட்டத்தில் இறக்கி திருமண மண்டபங்கள் எடுத்து தங்க வச்சு 2 நாட்களாக, குறிப்பாக தெற்கு தொகுதி எல்லா தொகுதியுமே அவங்களோட மாமூல் பழக்கத்தை காட்டுறாங்க. பணப்பட்டுவாடாவை சராமாரியாக பண்ணுறாங்க. 5 ஆண்டு காலத்தில் ஒட்டு மொத்தமாக சேமித்து வச்சதை மீண்டும் அதிகார மையத்திற்கு வர வேண்டும் என்று அந்த உச்சத்திலே வெளியூர்கார் கொண்டு வந்து கபலீகரம் பண்ணுறாங்க. அங்கங்கே பிரச்சனை நடக்குது, பிடிக்கிறாங்க. இருந்த போதிலும் கோவை மாவட்ட மக்களை பொறுத்தவரையிலே என்ன கபாலீகரம் பண்ணாலும் கோவை மாவட்ட மக்கள் பண்பானவர்கள், இனிமையானவர்கள். யாருக்கு எந்த நேரத்தில் வாக்களித்தால் நம் மாவட்டத்துக்கு என்ன வளர்ச்சி வரும் என்று அவங்களுக்கு தெரியும். அந்த விதத்திலே 10 ஆண்டு காலத்தில் அதிமுகவிலே மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம். 5 ஆண்டு காலத்தில் எந்த விதமான பணிகளும் வளர்ச்சியும் இல்லாமல் வரிக்கு மேல் வரி போட்டு காத்திருக்கார்கள். அதையெல்லாம் மக்கள் தெளிவாக வாக்கு என்ற ஜனநாயகத்தான் கண்டிப்பாக காட்டுவார்கள். ஏப்ரல் 23 முடிந்து மே மாதம் 4ஆம் தேதி மதியம் கண்டிப்பாக கோவை மாவட்டத்தினுடைய ரிசல்ட் இருக்கு. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலாக பிரதமர் மோடி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டாரு. பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா முதல்வராக இருக்கட்டும், அதே போல் டெல்லியிலேருந்து ஒரு நிறைய குத்தா, இது நிறைய ஏகப்பட்ட விஐபிகள் வந்துட்டாங்க. அவங்களுடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு உத்வேகத்தை கொடுத்துருக்குது? இல்லை, தேசிய தலைவர்கள், ஒரு பிற மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் இப்படியெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணுகிற பொழுது, உதாரணத்துக்கு இன்றைக்கி கூட சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர பிரதேசனுடைய முதலமைச்சர் வந்து பிரச்சாரம் பண்ணார். அவர் சொன்னார், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக இருக்கிறவங்களோட தான் டபுள் இன்ஜின் சர்க்கார் போகும்போது தான் பல அடிப்படை தேவைகள் உட்கட்டமைப்பு பண்ண முடியும். அதுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு சொன்னார். நாங்கள் வந்து 2 விமான நிலையம் வந்து ஒன்று முடிச்சு பயன்பாடு கொண்டு வந்து 2ஆக கொண்டு வந்துட்டா, நீ 5 ஆண்டு காலத்தில் விமான நிலையத்துக்கு லேண்டு கூட எடுத்து தர முடியல. 5000 ஏக்கர் பரப்பளவில் 2 விமான நிலையம் கொடுத்துருக்குறா. நீ வெறும் 500 ஏக்கரையும் எடுத்து மத்திய அரசு ஒப்படைக்காமல் இருக்கீங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கும்போது தான் அதிகமான வளர்ச்சியாகி, அந்த மாதிரி தேசிய தலைவர்கள் வருகின்ற பொழுது, பிற மாநிலத்தோட தலைவர்கள் வருகின்ற பொழுது இங்கே கூடிய மக்களுக்கு மீண்டும் நம்பிக்கை இருக்குது. இது தொழில் சார்ந்த மாவட்டம், அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் சார்ந்த மாவட்டம், எஜுகேஷன் கேப்பு, கல்லூரிகள் அதிகம் நிறைந்த மாவட்டம், அறிவு சார்ந்த அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க. அவங்க எல்லாம் வந்து கூடுதல் பலம் இந்த மாவட்டத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கூடுதல் பலமாக அமையும்.
குறிப்பாக இறுதியாக சார், அதிமுக ஆட்சி ஏன் மீண்டும் வர வேண்டும்? சிங்கானூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக ஜெயராமனுக்கு ஏன் இந்த மக்கள் வாக்களிக்க வேண்டும்? இல்லை, அதிமுக ஆட்சியை பொறுத்தளவு கடந்த 10 ஆண்டுகளிலே ஏழை எளியோருக்கு, தொழிலாளர்களுக்கு, தொழில்துறையினருக்கு எந்த விதமான தடைகளும் பண்ணல. வளர்ச்சின்னு எடுத்துகிட்டா கோயம்புத்தூர் மாவட்டம் பொறுத்தளவு அத்தனை தேசிய நெடுஞ்சாலைகளிலும் உயர்மட்ட பாலம், அத்திக்கடவு அவனாசி திட்டம் 60 ஆண்டு கால கோரிக்கை, விமான நிலைய விரிவாக்கத்துக்கு வித்திட்டது அதிமுக, 3வது கூட்டு குடிநீர் திட்டம் எதிர்வருகின்ற 2040 வரைக்கும் கோவை மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனையே கூட இருக்கு. 3வது குடிநீர் திட்டம், புறவழிச்சாலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலேயே ஒதுக்கப்பட்டு புறவழிச்சாலை 3 பேஸில் 1 பேஸ் தான் முடிச்சிருக்காங்க. நாங்கள் அதிமுக ஆட்சியில் இருந்தால் அந்த புறவழிச்சாலை மேட்டுப்பாளைய ரோடு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணது இல்லாமல் அதிலிருந்து சத்தி சாலையில் அவனாசி ரோடு கொண்டு வந்தோம்னா ஒரு புறவழி வட்டசாலையாக இருக்குது, டெவலப் ஆகிருக்கு. மெட்ரோ திட்டம் கொண்டு வந்திருப்போம், கூடுதல் பலம் வந்திருக்கு. குறிப்பாக உங்களுக்கு என்ன? என்னை பொறுத்தவரை 5 ஆண்டு காலம் இந்த சிங்கனூர் தொகுதியிலே ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், அதற்கு முந்தைய சிங்கனூர் தொகுதியில் மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவராக 5 ஆண்டு காலம் பணியாற்றிருக்கேன். 2016 to 21 காலகட்டத்தில் எனக்கு எந்த விதமான பதவியும் இல்லை. கொரோனா பேரிடர் காலத்திலே என்னை பொறுத்தவரையும் நானும் கழக நிர்வாகிகளும் 80,000க்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு பெட்டகமாக என்னால் என்ன முடியுமோ கொண்டு போய் பார்த்துருக்கேன். பதவி இருந்தால் இல்லாட்டின்னு பணி செஞ்சுட்டுருக்குறேன். 5 ஆண்டு காலத்தில் தொடர்ந்து இந்த மக்களுடைய ஒன்றி பழகக்கூடியவர். ஒவ்வொரு வார்டுக்குள்ளேயும் போச்சுன்னா பொதுமக்கள் வேறையும் 10-50 பேர் சொல்ல முடியும். திமுக நிர்வாகிகளுமே நான் 5 பேர் 10 பேர் சொல்ல முடியும். பரிச்சயமாகப்பட்டது. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும், ஒரு சுபதுக்க நிகழ்ச்சிகள், ஒரு கோயில் விழாக்கள், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவங்கள ஒருவாக இருந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்று அன்பையும் பெற்றிருக்கேன். மீண்டும் மிக பிரகாசமாக சிங்கனூர் தொகுதி மட்டுமல்ல, கோவை மாவட்டம் முழுவதும் அவனாசியோடு சேர்த்து 11 தொகுதிகளும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. 5 ஆண்டுகள் மக்களுடைய ஒன்றிய பழகிய என்ற அடிப்படையில் மீண்டும் அதிமுக சிங்கானூர் தொகுதியை கைப்பற்றும், அதேபோல் அதிமுக ஆட்சி மீண்டும் அமையும் என்பது சிங்கானூர் ஜெயராமன் கருத்தாக இருக்கிறது. பத்துநாமன்.